அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 19/4/2024 அன்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது. இது முதல் பட்டியல். அவருடைய பெயர், தொகுதியை நான் தலைமை கழகத்தின் சார்பாக அறிவிக்கின்றேன். சென்னை வடக்கு ரா மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ அமைப்பு செயலாளர். இரண்டாவது, சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளர். 3, காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச் செயலாளர், பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். அரக்கோணம் திரு ஏஎல் விஜயன் சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர். ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர். விழுப்புரம் தனி திரு ஜே பாக்கியராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவ செயலாளர். சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணி செயலாளர். ஈரோடு திரு ஆற்றல் அசோக்குமார் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். கரூர் திரு KRL தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர். சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர். நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவ அணி இணை செயலாளர். தேனி திரு VT நாராயணசாமி தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். ராமநாதபுரம் திரு ப ஜெயபெருமாள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர். முதல் பட்டியலில் 16 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 5 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். நாளை தினம் எல்லாம் அறிவிக்கப்படும். அதே போல திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் SDPI கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நடத்தியிருந்தா உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல. அதாவது தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமான முக்கியமான ரோல் பிளே பண்ணி சொல்றாங்க. தேர்தல் அறிக்கை எப்போது எதிர்பார்க்கலாம்? தேர்தல் அறிக்கையில் விரைவில் எதிர்பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை விரைவில் எதிர்பார்க்கலாம். SDPIக்கு அவருடைய கையெழுத்தாகும்போது உங்களுக்கு சொல்லப்படும். மாநிலங்களவை இடம் கொடுத்து அன்புமணி ராமதாஸ் ஒரு அங்கீகாரம் அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டது. இந்த முறை பாஜக கூட்டணியில் போய் இணைச்சிருக்காரு. இது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இல்லையா? இது அவரை தான் கேட்கணும். எங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நிற்கின்ற கட்சி. கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம், கூட்டணிக்கு வராவிட்டாலும் மகிழ்ச்சி. இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு. அதனால யாரை வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2014 தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது. கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம். எங்கள் கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும் இரவுகள் வாராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றி எங்களுடைய வேட்பாளரை விட அவர் கூடுதலான கவனம் செலுத்தி வெற்றி பெற செய்வோம். அதெல்லாம் நீங்க யூகத்தின் அடிப்படையில் கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்சி பத்தி மற்றொரு கட்சியை எப்படி சொல்ல முடியும்? ஆமா, எல்லாமே பாருங்க, எல்லாமே படிச்சிருக்காங்க, உள்ள கொடுப்பாங்க பாருங்க. எல்லாமே நாடாளுமன்றத்தில் அழகாக நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைக்கின்ற விதமாக எங்களுடைய தலைமை கழகத்தின் மூலமாக
மூத்த நிர்வாகியின் மூலமாக வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சார், இப்ப என்டிஏ கூட்டணியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பாஜக தலைமையில தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த கட்சி. 2,06,00,000 தொண்டர்கள் உண்டான கட்சி. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. பொன்விழா கண்ட கட்சி. நாடாளுமன்றத்திலே 2014 மிகப்பெரிய வெற்றியை படைத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து நாடாளுமன்றத்திலே இந்திய அளவிலே 3வது பெரிய கட்சி என்ற முத்திரை பதித்த கட்சி. ஆகவே இவர்கள் அப்படியா அவர்கள் அப்படியா அதை ஏசியமாக சொல்ல முடியாது. மக்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு செய்கிறவர்கள், மக்கள் தான் எஜமானர்கள். எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள். இந்த தேர்தல்ல அதிமுகவுக்கு யாரோட கூட்டணி சார்? இந்த ஆமா, எல்லாம் எங்களோட தான் இருக்கிறாங்க. எங்களுடைய கட்சியில தம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றது, புதிய தமிழகம் இடம்பெற்றது, எஸ்டிபி கட்சி இடம்பெற்றது, புரட்சி பாரத கட்சி இடம்பெற்றது, அகில இந்திய பார்வர்டு பிளாக் இடம்பெற்றது, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இடம்பெற்றது, இந்திய குடியரசுக் கட்சி இடம்பெற்றது, தமிழ் மாநில முஸ்லிம் லீக் இடம்பெற்றது, மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றது, இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி, கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இன்னும் சிறு சில அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு துணை நிற்கின்றார்கள். தேர்தல் நேரத்திலே மக்கள் பலமாக இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு யாரோட போட்டி? இந்த தேர்தலில் அதிமுக நேரடியான போட்டி யாரோட? அதாவது நேரடி போட்டி மறைமுக போட்டிலாம் கிடையாது. மக்கள் மறைமுகமாக தான் ஓட்டு போடுறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களோடு எங்களுடைய கூட்டணி சேர்ந்தவர்கள், நாங்களும் எங்களுடைய கூட்டணி சேர்ந்தவர்களும் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.